நந்தனம் கல்லூரியில வந்துட்டு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தரமணியிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து இது போன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல சம்பவங்கள் நடைபெறும். இல்லை, நம்ம பெண்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல நம்ம வச்சிருக்கிறோம். அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதை, நிறைந்த போதை, அது திடப்போதை திரவப்போதை இப்படி ரெண்டுலையும் வச்சு ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வி இல்லை, வாழ்வியல் நன்னறியை போதிக்கிற கல்வி இல்லை. இந்த கல்வியை படித்தா இந்த வேலைக்கு போகலாம், இங்கே இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு ஒரு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால இதெல்லாம் தவறு, இதெல்லாம் குற்றம்னு நமக்கு போதிக்க இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அதனால இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இதை அடக்கி ஒடுக்கி கட்டுப்படுத்துகிற சட்டம் இருந்தாலும் அதை செயல்படுத்துகிற அரசா இது இல்லை. அதனால அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்குது பொள்ளாச்சி பாலியல் அந்த கொடுமை, அந்த காணொலியெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளவு இது பண்ணோம்னு மறுபடியும் அந்த நேரம் நம்ம கோவப்படுறமே ஒழிய மறுபடியும் இதெல்லாம் தடுக்காத காக்காத அதே கட்சி ஆட்சிகளை தான் நம்ம திரும்ப திரும்ப தேர்வு செய்கிறோம். 2020